அப்பா ஒரு பாட்டு காமாட்சிட்ட பாடுவதாக எழுதி வைத்தார்கள். காமாட்சி, உன்னுடைய பாதம் அணிந்து வணங்குகின்றேன். என்னிடம் என்ன இருக்கும் உனக்கு கொண்டு வருவதற்கு? நான் என்ன பணக்காரனா? பணம் கொண்டு வருவதற்கு? பட்டு வியாபாரி பட்டு கொண்டு வருவார், பூ வியாபாரி பூ கொண்டு வருவார், அல்வா விற்பவர் அல்வா கொண்டு வருவார், நெசவு செய்பவர் ஆடை கொண்டு வருவார். நான் ஏழை கவிஞன் தாயே, என்னிடம் என்ன இருக்கிறது? ஏதோ நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கின்றது. சத்தியமாக சொல்கிறேன் தாயே, உன்னிடம் அது கிடையவே கிடையாது. அந்த கவலை என்ற ஒரு வார்த்தையில் நான் தான் நிரம்ப உள்ளவன். நீ ஏழை, ஒரு கவலை கூட உனக்கு இருக்காது. காரணம், நீ நிம்மதீஸ்வரி தாயே, நிம்மதியை தருபவள். ஆனால் என் கவலைகள் இருக்கிறதல்லவா, அதை நான் என்ன செய்கிறேன்? கவலை என்று உன் காலடியில் எழுதி வைக்கிறேன். நீ ரொம்ப நாளாக பத்மாசனத்தில் இருக்கிறாயா? சற்று அந்த இடது காலை தளர்த்தி, இடது கால் பெருவிரலுக்கு சக்தி உண்டல்லவா, அந்த இடது கால் பெருவிரலால் கவலை என்று எழுதி வைப்பேனே 3 எழுத்துக்கள், அதில் வானாவை அடித்து விடு. திரும்ப படித்து பார்ப்பேன். ஆஹா, கலை கலை, அந்த கலையை வளர்க்க அருள் செய் தாயே என்று என் தந்தையார் ஒரு அழகான பாடல் எழுதி பெரியவா முன்னால, அப்பெல்லாம் காஞ்சிபுரத்துல கச்சேரிக்கு போனா முதல் கச்சேரி பெரியவா முன்னாடி பண்ணிடுவோம். அதை விட அந்த பாக்கியங்கள்லாம் மறக்க முடியாத பாக்கியங்கள். பண்ணும்போது அவன் நல்லா ஆசீர்வாதம் பண்ணி மறுநாள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு காலையில நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அப்பா போவாங்க. அப்போ அதை நமஸ்காரம் பண்ண வரும்போது அந்த ஆசீர்வாதத்துல அவர் சொன்னது என்ன தெரியுமா? சுப்பு, காமாட்சி வானா அழிச்சுட்டாடா. ஆஹா,